ரியல் டீச்சர் இன்னும் வரலையே, அதனால என்ன ஃப்ரீயா விடு, இப்பதான் நமக்கு ஃப்ரீடம். சரி சரி கொஞ்சம் அமைதியா இரு. இந்த பாய்ஸ் எல்லாம் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன பிளானா இருக்கும்? டே கார்த்திக், டீச்சர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கேம் விளையாடலாமா? என்ன கேம்டா? ஹூ நோஸ் த கிளாஸ் பெஸ்ட். என்னடா இங்கிலீஷ்ல ஏதோ விளையாடிட்டு இருக்க? நம்ம கிளாஸ்ல யாருக்கு அதிகமான அட்டெண்டன்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் ஒரு கேம், ரொம்ப ஈஸி. அது நான் தான். அவ்வளோ ஓவர் கான்ஃபிடன்ஸா உனக்கு? அட்டெண்டன்ஸ் மட்டும் இல்ல, டீச்சர் வரும்போது ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கதும் நான் தான். வந்துட்டானு கேம்னு. சரி சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம கிளாஸ்ல அதிகமா பேசுறது யாரு? ஏன் எல்லாரும் என்னைய பாக்குறீங்க? இதுக்கு மேல என்னடா எவிடன்ஸ் வேணும்? லாஸ்ட் வீக் மிஸ் அட்டெண்டன்ஸ் இருக்கும்போது நீ மாட்டினில, வெளியே அனுப்புனாங்கல்ல, அது என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நான் இம்ப்ரூவ் பண்றேன். உங்களுக்கெல்லாம் பொறாம. கிளாஸ்ல பேசுறதுக்கு பேரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்ல தம்பி. மிஸ் வந்ததுக்கு அப்புறமும் பேசாம இருக்கிறது தான் ரியல் ஸ்கில். ஏய் டீச்சர் வராங்க. Good morning, students. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். மார்னிங். Today we are going to discuss an important topic. ஜோலி முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்ம சர்வைவல் டெஸ்ட். எனக்கு ஆல்ரெடி தூக்கம் வருது. டேய் இந்த கிளாஸ் எப்படா முடியும்? இப்போதானடா ஆரம்பிச்சது, அதான் கேட்டேன். I hope all understood. Who can answer this question? கொஸ்டினா? ஓ மாட்டிக்கிட்டோம். செத்த anyone, யாராவது ஒருத்தவங்க. நிலா நீ சொல்லு, உனக்கு தான் தெரியும்ல. நான் தூங்கிட்டப்பா, தெரியாது. டேய் அருணே, உனக்கு தெரியுமாடா? தெரியலப்பா. எனக்கு தெரியும் சார். Very good, Karthik. Tell me the answer. சார் கொஸ்டின் என்னன்னு மறந்துட்டேன், இன்னொரு தடவை சொல்றீங்களா? Okay, students, next class பார்ப்போம். சூப்பர், நமக்கு பிரேக் டைம். வா நம்ம கேண்டீன் போலாம். நாங்களும் வரலாமா? கேண்டீனுக்கு யார் வேணா வரலாம், ஆனா எங்களோட ஸ்நாக்ஸ் எதுவும் கேட்கக்கூடாது. அப்போ நாங்கள் என்ன செய்ய? உங்கள் ஸ்நாக்ஸை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் எங்கே போச்சு? ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்கு, ஆனால் பில்லு மட்டும் உன்னோடது. காலேஜ் லைஃப்பில் மார்க்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பும் முக்கியம். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஷேர் பண்ணுற இந்த சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் தான் லேட்டராக நமக்கு நினைவில் இருக்கும். கிளாஸில் சிரிப்பு, கேண்டீனில் ஃப்ரெண்ட்ஷிப்பு, எக்ஸாம் நேரத்தில் டென்ஷன். இது தாண்டா காலேஜ் லைஃப். நண்பன் நண்பீஸ். இன்னைக்கு கருத்து நான் தான். காலேஜ் லைஃப்பில் படிக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, கொடுக்கறது வாங்குறது, அதுதாங்க உதவி செய்கிறது. இதெல்லாம் தான் வாழ்க்கையில் அழகாக நமக்கு மெமரிஸாக இருக்கும். சரியா சொன்னடா. டே போன வாரம் கேண்டீனில் பப்ஸ் வாங்கி தின்னியே, 50 ரூபா எனக்கு தரணும், ஜிபே பண்ணிவிடு.